இது வெற்றியின் நேரம். யாத்ராகமம் 3:8. அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்கள் இந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் சாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். அருமையானுள்ளே, நம்முடைய தேவன் நல்ல தேவன் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவே என்ற உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கர்த்தர் இங்கே ஒரு வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம், அந்த தேசத்திற்கு உன்னை அழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இது பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசம் என்பதை மனதிலே அங்கீகரிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், இந்த கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். இன்னொரு தடவை கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என்ற கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். எல்லாரும் கரங்களை தட்டி கற்று சோதரிப்போம். தீமையில் நிறைந்த இந்த உலகத்திலே ஒரு நல்ல தேவன் ஜீவிக்கிறார். இந்த உலகத்தை உருவாக்கின தேவன் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆகவே எங்கும் தீமைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழுகிற மக்கள் கண்ணை திருப்பி நம்முடைய தேவன் மேலே கண்களை பதிக்கும்படி வேதம் போதிக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியம் நலம் விசாலமான ஒரு தேசம் என்பது நமக்குள்ளே பதியும் பொழுது கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு அனுகூலமாக இருக்கும். 100க்கு 100 தேவன் அல்ல, எல்லாம் அவராக பார்த்து எல்லாம் செய்கிறதில்ல. மனிதன் இதிலே சம்மந்தப்பட்டிருக்கிறான். ஆகவே தான் அந்த புஸ்தகம் எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே 100க்கு 100 அவர் பொறுப்பு தான் சொன்னால் இந்த புஸ்தகம் தேவையே இல்லை. இதில் மனிதனுடைய பங்கு இருக்கிறது. ஆகவே தேவன் இந்த புஸ்தகத்தை கொடுத்து மனிதன் இதை வாசித்து அறிந்து கொண்டு அவ்விதமாக சில காரியங்களை செயல்படுத்தும் பொழுது தேவன் அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு அது வழியை வகுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை சேவை பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே? மனதிலே. ஆகவே மறுபடியும் சொல்லுவேன், கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசம். மறுபடியும் எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். பொல்லாதவனாய் பிசாசு இந்த உலகத்தில் இருக்கதான் செய்கிறான். ஆனால் அது மத்தியிலே கர்த்தர் ஒரு வட்டத்துக்குள்ளே அவருடைய மக்களை வைத்திருக்கிறார். அது ஒரு நல்ல வட்டம், விசாலமான வட்டம், செழிப்பான ஒரு வட்டம். ஆகவே ரட்சிக்கப்படுவது என்பது மகத்தான ஒரு அனுபவம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இதிலே ஜெபம் என்பது முக்கியமான பங்கு வகிக்கிறது. வாசிக்கலாம் 107வது சங்கீதம். இது ஒரு ஜெப சங்கீதம். இது முழுவதும் வாஸ்து பார்ப்பில்லானால் முழுவதும் ஜெபத்தை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதிலே 4 விதமான ஆபத்திலிருந்து மக்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். 4 சந்தர்ப்பத்திலும் கர்த்தர் அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சித்தார், பதில் கொடுத்தார். ஒரு முறை கூட கர்த்தர் மறுக்கவில்லை, பதில் தராமல் இல்லை. ஆகவே இந்த சங்கீதம் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என் ஜெபத்தை கேட்கிறவர். 65வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள். ஆகவே தேவன் நமக்கு ஜெபத்தை கேட்டு பதில் அளிக்கிறவர் என்ற ஒரு சத்தியத்தை இந்த சங்கீதம் நமக்கு போதிக்கிறது. இது நம்பிக்கையும் தைரியத்தையும் நமக்கு அளிக்கிறது. ஜெபம் என்பது கேட்டு வைக்கிறது கிடையாது. ஜெபம் என்பது கேட்டு பெற்றுக்கொள்வது. ஜெபம் என்ற கிரேக்க பதத்தினுடைய அர்த்தம் கேட்பதும் பெற்றுக்கொள்வதும் ரெண்டும் சேர்ந்து தான் ஜெபம். கேட்டு வச்சிட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், இல்லை பாதி தான் பண்ணியிருக்கோம்.
பெற்றுக்கொள்கிறது தான் முக்கியமான பகுதி. ஆகவே நாம் கேட்கிறோம், அவர் பதில் கொடுக்கிறார். ரெண்டும் சேர்ந்து தான் ஜெபம். அந்த தேவன் கேட்டு பதில் கொடுக்கிற தேவன். இதை உள்ள ஆழமாக நானும் நீங்களும் பதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பல பலவீனங்கள் நம்முடைய மனதில் தான் இருக்குது. மனது தான் முக்கியமான பங்கு வகிக்கிறது. அநேகர் கேட்டு வைப்போம், பதில் கொடுத்தா தேவனுடைய சித்தம்னு எடுத்துக்கிடுவோம், இல்லைன்னா தேவனுக்கு சித்தம் இல்லைன்னு எடுத்துக்கிடுவோன்னு நினைக்கிறாங்க. இது லக்கி டிப் மாதிரி முக்கி எடுக்கிறதுன்னு மக்கள் நினைக்காங்க. பாருங்கள், கேட்டு வைப்போம், அதில் என்ன தப்பு ஒன்றும் இல்லை, கிடைச்சா லாபம்தான். அப்படி இல்லை அருமையான பிள்ளை, பெற்றுக்கொள்ளும்படி கேட்க வேண்டும். இங்கே சங்கீதத்தில் 4 சந்தர்ப்பங்களிலிருந்து மக்கள் கூப்பிட்டார்கள். எல்லாருக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார். எல்லாரும் கரங்களை வச்சு கர்த்தர் சோதரிப்போம். பதில் கொடுக்குற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அந்த தைரியத்தில், விசுவாசத்தில் ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் விவரம். ஆகவே அருமையானவர்களே, வாசிக்கலாம். 4 சந்தர்ப்பத்தை நான் காண்பிக்கிறேன். சங்கீதம் 107 6ஆம் வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். இப்போ 13ஆம் வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். 19ஆம் வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அதுக்கப்புறம் 28ஆம் வசனம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். 4 ஆபத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் வித்தியாசமான ஒரு சந்தர்ப்பம். எல்லாவற்றிலும் பாரபட்சம் இல்லாதபடி தேவன் பதில் கொடுத்து அவளை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்தாரோ இன்றைக்கு அதை செய்வார். இதற்காகத்தான் இந்த புஸ்தகம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே முதலாவது பிரச்சனை பாவ பிரச்சனை. அதிலிருந்து மக்கள் கூக்குரல் இட்டதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 107 10ஆவது வசனம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். பாருங்க, பாவத்தை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் என்பது என்ன? பொதுவாக இன்றைக்கு பிடி பிடிக்கிறதும் பொடி போடுறதும் கஞ்சா போடுறதும் கொலை வெறி, இதுதான் பாவம் என்று மக்கள் முதலாவது நினைக்கிறாங்க. இவைகளெல்லாம் பாவ செயல்கள். ஆனால் பாவம் என்பது இங்கே தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். 10ஆம் வசனத்தில், தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுவதே பாவம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காதபடி அசட்டை பண்ணுவதே பாவம். ஒரே ஒரு பாவம் தான் உலகத்தில் உண்டு, அது தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுறது. அதனுடைய விளைவு அருமையான பல பாவ செயல்களாக முடிந்தது. ஏதேன் தோட்டத்தில் அதுதான் நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 2:17 கர்த்தர் சொன்னார், எல்லா விருட்சங்களுடைய கனியை நீ புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் மத்தியில் இருக்க இந்த விருட்சத்தினுடைய கனியை நீ புசியாதே, புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு வந்தது. சாத்தாங்க வந்துட்டாங்க. சாத்தானுடைய நோக்கமெல்லாம் இந்த தேவனுடைய வார்த்தையை மக்கள் அசட்டை பண்ண வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். எல்லாரையும் குடிக்க சொல்ல மாட்டான், எல்லாரையும் கொலை பண்ண சொல்ல மாட்டான், எல்லாரையும் கஞ்சா போட சொல்ல மாட்டான். அது தேவையில்லை. அவனுடைய நோக்கமெல்லாம் மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கும் போது அந்த வார்த்தையை உதாசீனமாக அசட்டை பண்ண வைக்கிறது தான் அவனுடைய தந்திரம். பிசாசுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. குடிக்க வேண்டாம், கொலை பண்ண வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுனா அருமையான இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் அவர்கள் வைக்கப்படுவார்கள், ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடப்பார்னு எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, கர்த்தர் சொன்னார், புசியாதே, புசிக்கிற நாளிலே சாவாய், மரணம் உன்னை சந்திக்கும், மரணத்துடைய சக்திகள் உன்னை ஆட்கொள்ளும். அவன் வந்து சொன்னான், சாகவே சாவதில்லை, சாப்பிடலான்னு சொன்னான். வருத்தமான விஷயம் என்னன்னு சொன்னான், இந்த முட்டாளியவாள் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி பிசாசனுடைய வார்த்தையை தூக்கி சிங்காசனத்தில் வச்சா. புசிக்காதேன்னு கர்த்தர் சொன்ன அந்த மரத்தினுடைய கனியை புசித்து புருஷனுக்கு என்ன செய்தா? கொடுத்தா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இதுமாய் சொல்கிறது. வேற ஒரு பாவமும் செய்யவில்லை.
இன்னைக்கு பாவம் என்று நாம் சொல்கிற எதையுமே ஆதாமும் ஏவாளும் செய்யவில்லை. தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள், தேவனுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தினார்கள், துச்சம் என்று நினைத்தார்கள், தூக்கி தூரப்பட்டாங்க. அப்படின்னு வேதம் சொல்கிறது, மரத்தின் கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். சாவு அவர்களை பிடித்து கொண்டது, மரணம் அவர்களை பிடித்து கொண்டது, அந்தகாரம் அவர்களை பிடித்து கொண்டது. அதனுடைய விளைவை இன்றைக்கு மனுக்குலத்தில் நாம் பார்க்கிறோம். வியாதி, வேதனை, அகால மரணங்கள், காலத்துக்கு முன்னால் சாவு, தரித்திரியம், மனக்குழப்பம், தோல்வி, இவள் அத்தனைக்கும் காரணம் தேவனுடைய வார்த்தையை மனுஷன் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காதபடி தள்ளி வைப்பது. கிறிஸ்தவ உலகம் கேட்காத சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, எங்கே பார்த்தாலும் அந்த பாவம் செய்யாத, இந்த பாவம் செய்யாத, பீடி குடிக்காத, பொடி போடாத. அதில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடு வாழ்க்கையில். எத்தனை பேர் நன்றாக வாழ விரும்புகிறீர்கள்? கவனியுங்கள், நம்முடைய வாழ்வை தேவனுடைய வார்த்தைக்குள்ளே முடிச்சு போட்டு வைத்திருக்கிறார். தேவனுக்கு வார்த்தை என்பது மிக மிக முக்கியம். ஏன்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. பாருங்கள், தேவன் ஒரு வார்த்தையின் தேவன். ஏன் என்று விளக்கம் கேட்டால் நமக்கு தெரியாது, இந்த குருவி முளைக்கு அதெல்லாம் எட்டாது. தேவன் வார்த்தையின் தேவன் தான். தமக்கு கொடுக்கிற மகிமையை காட்டிலும் வார்த்தைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை தேவன் கொடுக்கிறார் என்று 138ஆம் சங்கீதம் சொல்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. தனக்கு இருக்கிற மகிமை, பெருமையை காட்டிலும் அதிகமான முக்கியத்துவத்தை இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இது ஒரு வார்த்தை உலகம். வார்த்தையினால் தான் அந்த வானங்களும் பூமியும் சமுத்திரமும் எல்லாம் உண்டானது. வார்த்தையினால் தான் நீ உண்டாயிருக்கிறாய். கவனிங்க, ஆகவே இது ஒரு வார்த்தை உலகம். ஆகவே கர்த்தர் சொல்றார், வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுத்துருக்கிறேன், நீ மரியாதை கொடுக்க வேண்டும், அப்பொழுது நன்றாக இருப்பாய். இல்லாவிட்டா இந்த மரணத்தினுடைய இந்த ஜெயிலில் சாத்தான் நினைச்சிருவான், போட்டு அடைச்சிருவான். ஆகவே நீங்கள் மனுக்குலம் பூராவையும் பிசாசு மரண இருள்ங்கிற அந்த ஜெயிலுக்குள்ளே போட்டு அடைத்து வைத்திருக்கிறான்னு எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, இதில் ஒரு நல்ல காரியத்தை அவர்கள் செய்தார்கள். இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆபத்து வரும் பொழுது செய்ய வேண்டியது என்ன என்று அறியாமல் திகைக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று, தேவனை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். சாத்தான் சொல்கிறான், என்ன செய்ய போகிற? செத்துப்போ, வேறு வழியே கிடையாது, டெட் என்று, இதுக்கு மேலே உனக்கு வழியே கிடையாது. தேவன் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அடைக்கப்பட்ட வாசல்கள் என் மூலமாய் திறக்கும். புதிய ஒரு பாதையை எனக்கு உருவாக்க முடியும். ஆகவே ஆபத்து நேரத்தில் நீ செய்ய வேண்டியது தற்கொலை பண்ணி செத்து போகிறதில்லை. ஆபத்து நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்முடைய தேவன் ஆபத்திலே நம்முடைய ஜெபத்தை கேட்டு இக்கட்டிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன். பல இடங்களிலே விதமாய் வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 50:14-15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தநிலை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் கர்த்தர் கொடுக்கல. சில சமயங்களில் நான் வேறு விதமாக நடத்துவேன், 10 ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன், 2 ஜெபத்துக்கு அது வேறு விதமாக நான் நடத்துகிறேன் கற்று சொல்லலை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கவனிங்க, ஆகவே தேவனுடைய வார்த்தையிலே கருத்தாய் நம் கவனிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அவங்கெல்லாம் ஜபிச்சாங்க, பதில் இல்லை, அவங்க இல்லை, தேவன் அவருடைய வார்த்தை. அவர் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் நான் இருக்கிறேன், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எல்லாரும் கரங்களை வைத்து கத்தி சோதரிப்போம். ஆபத்தில் உதவி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆபத்து நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கும் பரியந்தமும் ஆபத்துகள் நிச்சயமாக நிச்சயிறது இருக்கிறது. சொர்க்கத்துக்கு போயிட்டு ஆபத்து ஒன்றும் இல்லை. உலகம் ஆபத்து நிறைந்த உலகம். ஆகவே இந்த ஆபத்தில் நம்மை பாதுகாக்கிற தேவன் ஆபத்தை காட்டிலும் பெரியவர். அவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய சத்தத்தை கேட்கும்படி அவர் ஆவலாக இருக்கிறார். ஆனால் கூப்பிடும்படி அவர் எதிர்பார்க்கிறார். எல்லா இடத்துல தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபத்தின் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆகவே ஆபத்திலே அருமையானவர்களே என்ன செய்வோம் என்று
மக்கள் திகைத்து அநேகர் தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாங்க, வழி தெரியல. ஒரு வழி இருக்கிறது, அவருடைய பேர் இயேசு. அவர் ஆபத்து காலத்தில் உதவி செய்கிற தேவன். ஆகவே தப்புவித்து கனப்படுத்துவேன் கற்று சொல்கிறதை பார்க்கிறோம். இங்கே பாவம் என்னது சிறைச்சாலைக்குள்ளே அவர் சிக்கி தவிக்கும் பொழுது, பிசாசனுடைய இந்த கட்டுக்குள்ளே இருந்து அவள் தவிக்கும் பொழுது நல்ல காரியத்தை செய்தார்கள். வேதம் சொல்கிறது, வாசிப்போம். சங்கீதம் 107:13. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். ஆகவே இந்த காலவெளியிலே பாவம் மன்னிக்கப்படவில்லை, வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, பாவ சிறைச்சாலைக்குள் நான் இருக்கிறேன், பாவ பழக்கங்கள் என்னை ஆழ்கொண்டிருக்கிறது, விடுதலை இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர்தான் உங்களுக்கு போக்கு புகலிடம் அடைக்கலம். பாருங்கள், கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்ந்தப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுது, கர்த்தர் கேட்டு அவர்களை ரட்சித்து அவருடைய பிரச்சனைக்கு அவர்கள் நீங்களாக்கி அவர்களை விடுவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எப்படி விடுவித்தார் என்பதை நான் பார்க்கிறோம். 14-15 வாசிப்போம். அந்தகாரத்திலும் மரண இருளிலிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளை முறித்தார் என்று கவனியுங்கள். நாமும் கூட இப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட ஜெயிலுக்குள்ள தான் இருந்தோம். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல, அதனால நமக்கு விளங்கலை. ஏன்னா மனுஷன் கண்ணால் பார்க்கறது தான் நம்ப முடியுது அவனால். ஆனால் ஆவி உலகத்தில் சில காரியங்கள் நடந்திருக்கிறது. வெண்கல கதவை போட்டு இருப்பு தாழ்பாளை போட்டு தான் சாத்தான் ஒன்று என்ன செய்திருந்தான், ஜெயிலுக்குள்ளே வச்சுருந்தான். கிறிஸ்துவனை சந்திக்காதிருந்தால் முடிவு நரகம். இந்த ஜெயிலுக்குள்ளே இருந்து அங்கே ஒன்று நரகத்துக்குள்ளே கொண்டு அருமையானே எல்லாரையும் கீழே இறக்கி விட்டுறான். ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்களுடைய நிலை மகா பரிதாபம். வெண்கல கதவை போட்டு இருப்பு தாழ்பாளில் போட்டு நல்ல ஸ்ட்ராங்காக இறுக்கி வச்சுருக்கான், பிசாசுன்னு போட்டிருக்குது. மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் வெண்கல கடவுளை உடைத்து இருப்பு தாழ்பாள் முறித்து அவர்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இதான் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் நமக்கு நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இதெல்லாம் நமக்கு காமிக்கிறது இல்லை, காமிச்சா நல்லா இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆவிக்குரிய காரியங்களை நீயே பிரயாசப்பட்டு இந்த கண்ணாடி மூலமாக என்ன செய்யணும், பார்க்கணும். ஆமாம், எல்லாத்தையும் கடவுள் படமாக அப்படி வந்து காமிச்சிட்டாருன்னா பிறகு திரும்ப அது வேறு மாதிரி ஆயிரும். அருமையாக வந்து கர்த்தர் சொல்கிறாரு, இந்த புஸ்தகத்தில் எல்லாம் இருக்குது, நல்ல ஆழமாக இதில் பார்த்தீன்னு சொன்னால் விளங்கும் ரட்சிக்கப்பட்ட நாளில் என்ன நடந்தது என்று. ஆகவே யாரும் வெண்கல கதவை முறிக்க முடியாது, யாரும் பிசாசு போட்ட இருப்பு தாழ்பால் என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. கர்த்தர் மாத்திரமே இதை செய்ய முடியும். இயேசுவே நீர் ரட்சகர், நீர் ஆண்டவர், என் உள்ள வாரம்னு ஒரு மனுஷன் கூப்பிடும் பொழுது ஆவி உலகத்தில் இது நடந்தது என்பதை நீங்கள் தெரிந்துங்கள். ஆபத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆபத்திலே நமக்கு உதவி செய்தது நம்முடைய பாவ அறிக்கை இல்லை, ஆபத்திலே நமக்கு உதவி செய்தது நம்முடைய உபவாசம் கிடையாது, ஆபத்திலே நமக்கு உதவி செய்தது நம்முடைய கண் விழிப்பும் நம்முடைய கண்ணீரும் கிடையாது. ஆபத்திலே உதவி செய்தவர் கர்த்தர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். ஆகவே இயேசுவே உள்ள வாரம் கூப்பிட்டு ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்தில் மக்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியல, அதுக்கு பின்னாலே என்ன இருக்கிறது மக்களுக்கு தெரியல. பாருங்க, குருட்டாட்டமாக இருக்கிறார்கள். ஆனால் கண் திறந்தவர்களுக்கு தெரியும், ஆவி உலகத்தில் பெரிய காரியங்கள் நடந்திருக்கிறது. என்றால் சாத்தான் ஒரு ஆளை சிறைச்சாலைகளை போடும்போது அவன் சும்மா லேசரை விடுறதுக்கு அவனுக்கு இஷ்டம் கிடையாது. அவன் திட்டம் போட்டு வச்சிருக்கான், நரகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் அவனுடைய முடிவான தீர்மானம். ஆனால் அருமையானவர்களே, மனிதன் கர்த்தருடைய கிருபையை நம்பி, அருமையான கர்த்தருடைய அன்பை நம்பி அவன் தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை காண்பித்து வெண்கல கதவுகளை உடைத்து இருப்ப தாழ்வுகளை முறித்து சாத்தானுடைய எல்லா சிறைச்சாலையும் திறந்து விட்டு மனிதரை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். இந்த பாவம் மன்னிப்பு அருமையான நம்ம ஜெபம் கிடையாது. பாருங்க, நான் 3 நாளாக தண்ணி குடியாமல் அப்படியே இருந்து ஜெபிச்சேனா எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிட்டுன்னு சொன்னார். ஐயோ பாவம், நீங்கள் 3 நாளாக தண்ணி குடியாமல் இருந்தில்ல, அவர் வந்து அருமையான கல்வாரி செயலில் தண்ணி குடியாமல் இதெல்லாம் இது பண்ணி அவர் என்ன செய்தாருன்னு சொன்னால், இருப்பு தாழ்பாளில் முறிக்கிறதுக்கு என்னென்ன கரையம் கொடுக்கணுமோ அதெல்லாம் அவர் கொடுத்தாரு. சாத்தான் சொன்னான், கடைசி சொட்டு ரத்தத்தையும் நினைச்சணும் கொடுக்கணும். கர்த்தர் கொடுத்தாருன்னு போய் தெரிந்து கொள்ளுங்கள். அப்பதான் அடிக்கடி காலம் எழும்பி நம்ம பிரச்சனை எல்லாம் நினைப்பதற்கு பதிலாக இந்த வெண்கல கதவுல நினைக்கணும், இருப்பு தாழ்பால் நினைக்கணும். இங்கே தான் கிடந்தேன் நான், யாருமே என்னை விடுதலை ஆக்க முடியாது, யாரும் எத்தனை கோடி கொடுத்தாலும் அங்கிருந்து என்னை வெளியே கொண்டு வர முடியாது. இந்த மீட்பர் இந்த ஜெபத்தை கேட்டு அங்கிருந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்.
அருமையான கவனிகள். அப்படி விதமாக நம்முடைய நாளை ஆரம்பிப்பது நமக்கு நல்ல நாளாக அமையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பிசாசுடைய வஞ்சகம் என்னன்னு கேட்டால், ராத்திரி தூங்க போகும்போதும் பிரச்சனை, விடிய காலம் எழும்போதும் பிரச்சனை மக்களுடைய மனதில். இதுதான் பிரச்சனை. தேட் இஸ் அ ப்ராப்ளம். மைண்ட் இஸ் அ ப்ராப்ளம். கவனிங்க, ராத்திரி தூங்க போகும்போதும் கவலை, அதே பிரச்சனை தான். விடிய காலம் எழும்பும் அதே பிரச்சனை. பிரச்சனை பெரிதாகி கொண்டே போகிறது. அறிவு இல்லை. ஜனங்கள் அறிவு இல்லாமல் நினைச்சார்கள், சங்காரமாகிறார்கள். இந்த மெய்ப்பரை குறித்து, இந்த மீட்பரை குறித்து, இந்த இரட்சகரை குறித்து, இந்த ஆண்டவரை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவருடைய கிருபை குறித்து, அவருடைய இரக்கத்தை குறித்து ஞான வெளிச்சம் இருக்கிறவர்கள் காலம் எழுமன்னு ஒன்று. ஆண்டவரே, ஜெயிலுக்குள்ளே இருந்தவன் இன்றைக்கி எங்கெங்கேயோ பெரிய பெரிய சிறைச்சாலையை நம்ம தேசத்தில் வச்சுருக்காங்க. எந்த சிறைச்சாலையும் சாத்தான் வச்சுருக்க சிறைச்சாலைக்கு ஒப்பாகாது என்பது தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ ஸ்ட்ராங். ஒரு ஆளை வெளியே விடுறதுக்கு அவனுக்கு இஷ்டம் கிடையாது. அருமையான அதன் மத்தியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்தார். மறுபடியும் கரங்களுக்கு சோதரிப்போம். நம்மை விடுவித்தார். ஏன் விடுவித்தார் என்பதற்கு இங்கே காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 107:15 வாசிக்கிறேன். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாட்பாளை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஒரே காரணத்துக்காக கர்த்தர் சாத்தானுடைய சர்ச்சாலிருந்து, பாவ சர்ச்சாலிருந்து, மரண சர்ச்சாலிருந்து நம்மை விடுவித்தார். ஒரே காரணம், அவருடைய கிருபை. எல்லாரும் சொல்லும், தேவனுடைய கிருபை. ஒரே காரணம், சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அது தாங்க வந்திருக்கீங்க. அருமையான மக்களே, சத்தியத்தை அறிவீர்கள். அந்த அறிவு உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். வேற காரணம் கிடையாது. நம்முடைய பாவ அறிக்கைகள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய கண்ணீரும், நாம் நம்முடைய அங்கலாய்ப்புகளும் எதுவுமே இங்கே எழுதப்படவில்லை. ஒரே காரணத்துக்காக தான் கர்த்தர் அந்த சிறைச்சாலையை திறந்தார். சாத்தானுடைய மண்டை உடைச்சி அவனை மிதித்து அருமையான சிறைச்சாலையை திறந்ததுக்கு ஒரே காரணம் தேவ கிருபை, தேவனுடைய கிருபை. கிருபையினாலே இந்த காலை வேளையிலே பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். கிருபையினாலே சமாதானத்தை பெற்றவர்களாக இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். கிருபையினாலே பரலோகத்துக்கு டிக்கெட் இலவசமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக ஏராளமான கிரயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளம் முறிக்கணும்னு சொன்னால் இது விளையாட்டான காரியம் கிடையாது. ஏராளமான பலம் அங்கே செலவழிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் சொன்ன, அத்தனை நான் பார்த்துக்கிறேன், நீ இலவசமாக வச்சுக்க. ஆனால் ஒன்று மாத்திரம், சாகும் வரைக்கும் எப்போது ஒரு அறிவு உனக்கு இருக்கட்டும். தேவனுடைய கிருபை, அளவற்ற அன்பு. அதனால் தான் நான் இன்றைக்கி பாவ மன்னிப்பு என்ன செய்திருக்கிறேன், பெற்றிருக்கிறேன். மக்கள் இன்றைக்கு தெக்க ஓடுறான், வடக்க ஓடுறான். பாவ மன்னிப்புக்கு நான் எங்கேயும் ஓடலை. இயேசுவை உள்ளத்தில் வாரன்னு கூப்பிட்டேன். கர்த்தர் இருப்பு கதவு முடித்து என்னை வெளியே என்ன செய்தார், கொண்டு வந்து விட்டார். கவனிங்கள், அத்தனையும் தேவனுடைய கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய கிருபை. கிரேஸ், கிரேஸ், கிரேஸ். எங்கள் வீட்டுக்கு கிரேஸ் ரெசிடென்சின்னு பேர் வச்சுருக்கோம். வைக்கும்போது நான் இதெல்லாம் நினைக்கல. இப்போ தான் அந்த கிரேஸை பற்றி எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் வருகிறது. அருமையான கிரேஸ், தேவனுடைய கிருபை என்பது அதனுடைய புத்தி கெட்டாத ஒன்று. கிரேஸ்ன்னு சொன்னால் அளவற்ற தேவனுடைய அன்பு. அந்த ஒன்றின் நிமித்தமாகவே கர்த்தர் மனிதனை பாவச்சரிச்சால் என்ன செய்கிறார், விடுதலை ஆக்குகிறார். வேறு எதுவும் கிடையாது. அதனால தான் வேறு எதையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் ஞானம் அறிவற்றவன். வெளிச்சம் இல்லை, கண்ணு சரியாக திறக்கலை. அருமையான கவனிங்க, அவை சங்கீதக்காரனை தாவீது இங்கே கொஞ்சம் வெளிச்சம், பழைய ஏற்பாட்டு காலத்திலே வெளிச்சம் பெற்ற மனுஷனாக இருந்தபடினாலே அவன் சங்கீதம் 107:1 இப்படி ஆரம்பிக்கிறான். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை என்ன செய்யுங்க? ஏன்னா ஜெயிலுக்குள்ளே உங்களை மீட்டெடுத்து விட்டுருக்காரு. ஜெயில் கைதியாக இருந்த ஒன்றையே இன்னைக்கு விடுதலையாக்கி சுயாதீனமாக விட்டுருக்காரு. ஆவி உலகத்தில் நாம் கைதிகளாக இருந்தோம். இன்றைக்கு அருமையான சுயாதீனராய் பரலோகத்துக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அத்தனையும் தேவனுடைய கிருபை. அதை நினைத்து என்ன செய்யுங்கள்? துதியுங்கள், துதியுங்கள். ஜெபத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு சொல்லி பேசாதீங்க. பெரிய பிரச்சனை பிரதார், பெரிய தேவ கிருபை. தேவன் கிருபையாக இருக்கிறார். அவருடைய கிருபை இந்த பிரச்சனை காட்டிலும் 1000 மடங்கு பெரியது. கிருபையினாலே கடந்த காலத்திலே வந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்பி வைக்கப்பட்டேன். கிருபையினாலே இந்த பிரச்சனையிலிருந்து நான் கண்டிப்பாக என்ன செய்வேன்? தப்பி வைக்கப்படுவேன். கிருபையினாலே அந்த ஆபத்திலிருந்து கர்த்தனை விடுவித்தார். கிருபையினாலே இந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? விடுவிப்பார். கிருபையை பற்றி பேசு. கிருபை வரும்போதே கர்த்தர் சொன்னார், ஆண்டவர், தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேஸ். உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எல்லாரும் சொல்ல நன்றி.
அவர் தான் ஜெப குறிப்புகளை எழுதிக்கிட்டு இப்படி ஒவ்வொருத்தட்டியா அருமையானுடைய கிறிஸ்தவ உலகம் அலைந்து தெரிகிறது. அக்கா ஜெபிச்சுக்கிடுங்க, அண்ணா ஜெபிச்சுக்கிடுங்க, மெட்ராஸில் இருக்க ஊழியக்கார் நீங்கள் ஜெபிச்சுக்கிடுங்க. கத்த சொல்றாரு, ஜெப குறிப்புகள் அனுப்பாத, அந்த ஊழியக்காரருக்கே எழுதி அனுப்பு, கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஊழியக்காரருக்கு பார்க்கும்போது ஷாக் ஆயிரும், என்னடா நமக்கு ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு தான் முக்கியமாக பிரசங்கம் தேவை. ஏன்னா நீங்கள் தானே ஒரு நாள் எழுதிட்டுருங்க, எல்லாரும் இங்கே அனுப்புங்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகள். நாங்கள் அப்படியே முழங்கால் நாங்கள் நிற்கிறோம். நீங்கள் முழங்கால் நிற்கிறனால இல்லை, அவர் கல்வாரியிலே தொங்கி கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினதுனாலே, அவர் வெண்கல கதவில் உடைத்ததுனாலே, அவர் இருப்பு தாழ்பாளை பெயர்த்ததுனாலே நான் இன்றைக்கு விடுதலையாக இருக்கிறேன். ஏன் ஜெபமும் இல்லை, யாருடைய ஜெபமும் இல்லை. கவனிங்களாக தேவனுடைய மக்களே, ஆகவே அறிவுள்ள தேவனுடைய மக்கள் கர்த்தரை துதியுங்கள். யாராவது பிரச்சனை சொல்லும்போது, பிரச்சனையை என்கிட்ட சொல்லாத, நான் என்ன கடவுளா? நம்ம 2 பேரும் சேர்ந்து கர்த்தரை செய்வோம், துதிப்போம். காரணம், அவர் கிருபை உள்ளவர். அவருடைய கிருபை பிரச்சனையை காட்டிலும் பெரியது. சிரிக்கிறதுக்காக சொல்லலை, சீரியஸாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் பேசணும் இந்த நாட்களில். பாருங்க, அவன் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி 3 நேரம் சொல்லுங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியும் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியும் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் கரந்து சோதரிப்போம். அவருடைய கிருபை வெங்கல கதவுகளை காட்டிலும் பெருசு. அவருடைய கிருபை இருப்பு தாழ்பாளை காட்டிலும் பெரியது. அவருடைய கிருபை பிசாசு போடுகிற எந்த திட்டங்களை காட்டிலும் பெரியது. அவருடைய யோசனைகளை காட்டிலும் பெரியது. வானத்திலும் பூமியிலும் கர்த்தர் அவர் கிருபையாகவே இருக்கிறார். கிருபைன்னா அளவற்ற அன்பு. ஜபங்கள் அருமையானவர்களே, இந்த அடிப்படையில் தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும். கவனிங்க, ஜபங்கள் பிரச்சனை அடிப்படையில் ஆரம்பிக்கிறது. எல்லா பிரச்சனைக்கு பின்னால் பிசாசு நிற்கிறான். மக்களை அருமையானவர்களை கலங்கடிக்கிறது தான் அவனுடைய நோக்கம். அந்த ஜெயிலுக்குள்ளே போட்டு பாருங்கள், அவங்கள கலங்கடித்து கடைசியில் நரகத்தில் கொண்டு இறக்கிறான். அப்படி திட்டமெல்லாம் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறே ஒன்றுக்கு வரான். எல்லா பிரச்சனைக்கும் பின்னால் பிசாசு இருக்கிறான். தேவனால் இது வரைக்கும் ஒரு பிரச்சனை உனக்கு வந்ததே கிடையாது. தேவன் அன்பாகவே இருக்கிறான். அன்பை தவிர வேறு எதுவும் அவர்கிட்ட கிடையாது. பிரச்சனைகள் அது மேலே பிசாசுனாலே வருகிறது. மக்கள் இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து பாருங்க, அளவு கடந்த பாரத்தோடு உங்கள் ஜெபத்தை ஆரம்பிக்காங்க. கத்த சொல்ல ஸ்டார்டிங் பாயிண்டே ராங், தப்பு. பிரச்சனை காட்டிலும் பெரிய தேவன், கிருபை நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர். அன்பே பெரியது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு உன் பிரச்சனை காட்டிலும் 1000 மடங்கு பெரியது. அன்பு உன் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிறது. அன்பின் மேலே நம்பிக்கை வைப்பாயானால் இந்த பிரச்சனை சீக்கிரமாக தீர்ந்து போகும். வெயில்பட்ட பனி போல மறைந்து போகும். பிரச்சனை வரலாம், மறையலாம். அன்பு ஒரு நாள் என்ன செய்யாது, மறையாது. மறையாத அன்பு, நித்தியமான அன்பை வைத்து மாறக்கூடிய இந்த பிரச்சனைகளை விரட்டி அடிக்கும்படி கர்த்தருக்கு அழைப்பு கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? நான் கர்த்தர், நான் மாறாதவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு மாறாது, நித்தியமானது. நித்தியமான அன்பை வைத்து அனித்தியமான பிரச்சனை விரட்டி அடிக்கும்படி கர்த்தருக்கு அழைப்பு கொடுக்கிறார். பிரச்சனை என்பது உண்மை, ஆனால் தேவன் சத்தியமானவர். உண்மைகள் மாறிவிடும், சத்தியம் ஒரு நாள் நிச்சயாது மாறாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்தியம், அன்பு சத்தியமாகவே இருக்கிறது, மாறாது. அது எந்த பிரச்சனையும் அது நீக்கிவிடக்கூடிய வலிமை உள்ளது. ஆனால் நம்முடைய நம்பிக்கையை அருமையான பிரச்சனை மேலே வைக்கிறதுக்கு போல அன்பின் மேலே என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். ஆகவே இங்கே சங்கீதக்காரன் அவன் சொல்கிறான், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் என்ன செய்ய கடவர்கள்? அப்படி சொல்ல கடவர்கள். எப்படி சொல்ல கடவர்கள்? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அப்படி சொல்ல கடவர்கள். காலம் அப்படி சொல்ல கடவர்கள், மத்தியானம் அப்படி சொல்ல கடவர்கள், தூங்க போறதுக்கு முன்னால் அப்படி சொல்ல கடவர்கள், ஜெபிக்க போறதுக்கு முன்னாடி இப்படி சொல்ல கடவர்கள். இப்படி தான் சொல்லணும். பிரச்சனை போய் அடுத்தவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. அது ஒரு பெரிய வீழ்ச்சி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ சமுதாயத்தில் அநேக ஜெபங்களுக்கு பதில் வராது. காரணம், பிரச்சனையை கொண்டு போய் பிசாசை கொண்டு போய் அருமையான இன்னொருத்தன் சொல்லி அவனையும் கெடுத்து, இது ஒரு கண்டாமினேஷன் மாதிரி, ஒரு தொத்து வியாதி மாதிரி. பாருங்க, அடுத்த கொண்டு பிரச்சனை போடும்போது அது அவனுக்கும் தீமை. ஆனால் அவனை பார்த்து கர்த்தர் நல்லவர்,
அவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வீட்டு தலைமை விடியகாலம் அனுப்பி பஞ்சாதியை பார்த்து கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபையில்னு சொல்றோம். தேவனுடைய மக்களாகவே கடந்த 20 ஆண்டுகளிலே ஒரு முறை என்ற பிரச்சனை இந்த மைக்கில் நான் சொன்னதே கிடையாது. ஒரு முறை. அப்போ இத்தனை பேர் ஒருமனப்பட்டா ஜபத்துக்கு பதில் வந்துடும் இல்லையா? ஒருத்தன் ஒருமனப்பட்டா கண்டிப்பாக ஜபத்துக்கு பதில் நிச்சயம் வரும். ஆகவே ஒரு முறை எங்களுடைய பிரச்சனைகளுக்கு இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து சொல்லி எல்லாரும் ஒருமனப்படுவோம், கையை பிடிச்சிக்கிடுங்க, இப்போ சங்கிலி ஜபம் பண்ண போகிறோம். ஒன்றுமே தேவையில்லை. ஒரு ஆளுக்கு புத்தி சரியாக இருந்தால் எல்லா ஆபத்திலிருந்து என்ன செய்யலாம்? விடுவிக்க விடலாம். எத்தனையோ ஆபத்திலிருந்து விடுதலை ஆக்கி விட்டார் கர்த்தர். அவருடைய கிருபை யார்ட்டையும் சொல்லலை, உங்கள்கிட்டையும் சொல்லலை, எங்கள் வீட்டில் எங்கள் பெஞ்சாயிட்டையும் சொல்லலை, யார்ட்டையும் சொல்லலை. சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. காரணம் கிருபையுள்ள தேவன் அவருடைய பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தனும் பட்சமானால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பு எல்லா பிரச்சனையை காட்டிலும் பெரியது. ஆகவே இன்னும் அதிகமாக கர்த்தருடைய அன்பின் மேலே நம்பிக்கை வைக்கணும். பிரச்சனை பற்றி பேசுகிற வாயை அடக்கணும். அந்த மனது சொல்லணும், ஷட் அப், பேசாத. கர்த்தரை அது அவமானப்படுத்துகிறது. அருமையான கவனியுங்கள். ஆகவே ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுது மீட்கப்பட்டவர் அப்படி சொல்ல கடவுள்னு சொல்கிறான். கவனிங்க, அதை தவிர வேற எதையுமே பேசக்கூடாது. அவ்விதமாக சொல்லும் பொழுது தேவ கிருபை, அருமையானவர்களே, தேவனுடைய அன்பு அங்கே பிரத்யட்சமாகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அங்கே தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறது. தேவனுடைய பிரசன்னம் இறங்குற இடத்துல வேல்பட்ட பனி போல பிரச்சனை என்ன செய்யும்? மறைந்து போகும். ஜெபங்களுக்கு பதில் பெறுறதுக்கு வழியை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கவனியங்கள், இன்றைக்கு 1008 வழிகள் அருமையான கிறிஸ்தவ உலகம் பின்பற்றுகிறது. ஒன்று வேதத்துக்கு பொருந்தாத வழி பாருங்க. அருமையான ஊழியக்காரர்கள் பாருங்கள், மக்களை இடர பண்ணுகிறாங்க. எங்களுக்கு எழுதி போடு, நாங்கள் நிற்க. உங்களுக்கு இல்லை, மக்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுங்கள். அவர்களே ஜெபிக்கட்டும், பதில் பெறட்டும், கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்தட்டும். எங்களுக்கும் ஜெபிக்க முடியும், தேவன் எங்கள் ஜெபத்தையும் கேட்பார் என்ற அறிவை அவர்களுக்கு ஊட்டுறதுதான் ஊழியம். பாருங்க, பிள்ளைகள் நடக்கிற பழகுது, பொத்துன்னு விழுந்துருது. உன்னை தாப்பன்னு சொல்கிறான், அப்பா நீ அடிக்கடி விழுற, நீ நடக்காத, நான் உனக்காக நடக்கேன்னு சொல்கிறான். என்ன அர்த்தம்னா, நீ நொண்டியாகவே இருந்துச்சு ஏறு. நிறைய ஊழியக்காரண்டைக்கு விசுவாசிகளை நொண்டிலாக்கி போட்டார்கள். சொல்கிறான், உனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எங்களுக்கு எழுதிரு, நாங்கள் உனக்காக என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளை கவனியுங்கள். எல்லாரும் ஜெபிக்க வேண்டும், எல்லாரும் கேட்கப்பட வேண்டும், எல்லாரும் பதில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதான் தேவனுடைய திட்டம். எல்லாரும் கரங்கத்தை சோதரிப்போம். காரணம், இப்போ நல்லா நடக்கார தவப்பேன் இவரே உளுந்து எந்திரிச்சு தான் நினச்சிருக்காரு, இப்போ எழுந்து நிற்காரு. அந்த பிள்ளையும் இன்னது 2 நேரம் ட்ரை பண்ணால் எழுந்து நடந்துடும், நோ ப்ராப்ளம். ஆகவே மக்களை இன்றைக்கு சரியான வழியிலே நடத்துவதுதான் ஊழியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அது என்ன? தேவன் கிருபை நிறைந்தவர். ஜெபத்தை கேட்பதற்கே இருக்கிறார், பதில் கொடுப்பதற்காகவே ஆவலாக இருக்கிறார், இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த அறிவு சின்னதிலிருந்தே மக்களுக்கு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் கூப்பிட போகிறேன், அவர் பதில் கொடுப்பார். கண்டிப்பாக எனக்கு ரட்சிப்பு என்ன செய்யும்? ஏற்படும். ஒரு வேளை 2 வேளைங்கிறதுக்கு இடமே கிடையாது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஜெபத்தை பற்றி அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. எந்த கண்டிஷன் இடையில போடல. ஒருவேளை கர்த்தர் சித்தமானா 21 நாள் உபவாசம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கேளுங்கள் கொடுக்கப்படும். மனதில் பதியட்டும். எனக்கும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன். ஏன்னா எல்லா ப்ராப்ளமும் இந்த மண்டைக்குள்ளே தான் செய்யுது இருக்குது. இதுதான் பிரச்சனை. எல்லா கர்த்தட்ட ஒரு பிரச்சனை, இந்த மண்டைக்குள்ள தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது. அவிசுவாசங்களும், அருமையான பயங்களும், கவலைகளும், சுய பரிதாபங்களும், இவளெல்லாம் நிறைந்து மனிதன் இருக்கிறான் பாருங்க. இவள் தான் பதில் பெற்றுக்கொள்வதற்கு பெரிய தடையாக இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், கேளு பெற்றுக்கொள், அவ்வளோதான். வேறு இடையில ஒன்றுமே இதை இந்த மண்டைக்குள்ளே ஏற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான கவனிங்க. ஆகவே கிருபையினாலே தேவன் பதில் கொடுக்கிறார். பாவ சிறைச்சாலிலிருந்து மக்களை கிருபையினாலே மக்கள் ரட்சித்திருக்கிறார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியரிலே விதமாய் சொல்கிறார். வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம்
8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ரட்சிப்பு தேவனுடைய ஈவு, பாவ மன்னிப்பு தேவனுடைய ஈவு, சமாதானம் தேவனுடைய ஈவு, பரலோகத்துக்கு போகிற டிக்கெட்டு தேவனுடைய ஈவு. இது உங்களால் உண்டானது அல்ல. எல்லாரும் சொல்லுவோம், இது என்னால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய கிருபை, நம்மால் உண்டானது அல்ல. இன்றைக்கி சில ஊழியக்காரர்கிட்ட பேசிட்டு இருந்தா பாருங்க, அவங்க நாங்கள் அப்படி ஜெபிச்சமாக்கும் இப்படி ஜெபிச்சமாக்கும். அதான் ஷடாப். தேவ கிருபை அது இல்லைன்னா நீ எப்படி ஜபிச்சாலும் பதில் நிச்சயாது வராது. இன்றைக்கு எப்படி ஜபிக்க வேண்டும் என்றால் அந்த தேவ கிருபையை நம்பிதான் நிச்சயணும் ஜபிக்கணும். வரும்போது தேங்க்யூ லார்ட், கிருபைக்காவுக்கு நன்றி, என் மேலே கர்த்தாவே கிருபையாக இருக்கீங்க, அன்பாக இருக்கீங்க, இரக்கமாக இருக்கிறீர்கள், அதை நம்பி வருகிறேன், கண்டிப்பாக நீர் எனக்கு பதில் கொடுப்பீர். அருமையாக அல்ல கர்த்தரை இப்படி தான் பிடிக்கணும் பாருங்கள். கெஞ்சினேன், மண்டாடுகிறேன், பிச்சைக்காரன் மாதிரி பாருங்கள் வந்து மண்டாடிக்கிட்டு இருக்கிறதில்ல. கிறிஸ்தவ உலகத்தில் அறிவினும் தலைவிரித்து ஆடுகிறது. மண்டாட்டு இல்லைன்னா ஜெபமே இல்லை, கண்ணீர் இல்லைன்னு சொன்னால் ஜெபமே இல்லை. கர்த்தரை கொண்டு வராத அதெல்லாங்க. தேவனுடைய அன்பை நினச்சி கொண்டு வா. தேவன் என் மேல் அன்பாகவே இருக்கிறார். நான் வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது, எத்தனையோ பலவீனங்கள் இருக்கிறது, அதன் மத்தியிலும் தேவன் என் மேல் அன்பாகவே இருக்கிறார். தேவன் என் மேல் கிருபையாக இருக்கிறார், அளவற்ற அன்பு. அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க ஆவலாக இருக்கிறார். அருமையான இப்படி பேச ஆரம்பித்தா நமக்குள்ளே தைரியம் வருகிற மாத்திரமல்ல, கர்த்தர் அதை சுண்டி இழுக்கும் என்பதை நீங்கள் திறந்து விடுங்கள். ஆவி உலகத்தில் அருமையானே பதில்களை எது எடுத்துக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். ஏண்டா பிசாசு எப்படினாலும் நீங்கள் பதில் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரே முயற்சியில் தான் அவன் தீவிரமாக இருக்கான். ஒன்று அந்த ஜெயிலுக்குள்ளேருந்து, பாவ ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியே வரக்கூடாதுங்கிற ஒரு பெரிய திட்டம். அதுக்குள்ளேருந்து மக்கள் வெளியே வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கர்த்தருடைய நன்மைகளை எடுக்க விடக்கூடாது. இதில் தான் வந்து அவன் தீவிரமாக இருக்கிறான். இதற்கு மத்தியில் எடுக்கணும்னு சொன்னான். இந்த மனது இப்படிப்பட்ட வார்த்தையும் நான் நிறைந்திருக்கணும். அதனால தான் செய்திக்காரன் படிச்சுட்டு அனுபவத்திலிருந்து இதெல்லாம் சொல்கிறான். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இப்படி சொல்ல கடவர்கள், இப்படி பேச கடவர்கள் எப்போதும். ஆகவே நான் கொஞ்சம் திருத்திக்கிட்டேன். எப்போது விடிய காலம் எழும்பினேன், எப்போதும் அருமையான கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சாத்தான் சொல்கிறான் அங்கே வலிக்க இங்கே வலிக்க, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. என்ன சாத்தானுக்கு அருமையான அவன் செவி கொடுக்க ஆரம்பித்தா பிறகு அடுத்த செயினை மாட்டி விடுவான். அதில் அது வேறு ட்ராக்கில் போய் அது போயிட்டே இருக்கும். அவன்கிட்டே சொல்லணும் கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. துதிங்கள்னா ஓடிடுவாமே. ஏன்னா கர்த்தரை துதிக்கிறதுன்னா அவனுக்கு இஷ்டமே கிடையாது. அவன் திருட்ட ராஸ்கல், கர்த்தருடைய மகிமையை திருடுற ஒரே நோக்கத்தில் அவன் இருக்கிறான். ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணணும், பழியை தூக்கி கர்த்தர் மேலே போடணும், மக்கள் கர்த்தரை தூஷிக்க வேண்டும், அன்பிலிருந்து வலிவி போக வேண்டும். இதுதான் பிசாசுடைய ஒரே தீர்மான நோக்கம். அவைதான் இந்த நாட்கள் எல்லாரும் மேலே இந்த வார்த்தைகளை வாயில் வச்சா பாருங்க, பிரச்சனை நிறைந்த ஒரு மனது மாற ஆரம்பிக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய அன்பு என்றும் உள்ளது. பாருங்கள். ஆகவே இரண்டாவது பிரச்சனை வியாதி பிரச்சனை வாசிக்கலாம். சங்கீதம் 107:17. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். நோய் கொண்டு என்ன செய்கிறார்கள்? ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது, அவர்கள் மரண வாசல் பரியந்தமும் சமீபிக்கிறார்கள். வியாதியை பற்றி கடவுள் விளக்கம் கொடுக்காரு பாருங்க. ஒரு பிரசங்கியார் சொன்னார், வியாதி ஒரு மறைவான ஆசீர்வாதம். இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஒரு மிஷனரி அம்மா திருநெல்வேலிக்கு வந்தாங்க. வந்து அவங்க மகத்தான ஊழியத்தை செய்திருக்காங்க. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க வியாதி படுக்கையில் தான் அவங்க இருந்தாங்க. அவர் எழுதுகிறாரு பாருங்க, அவர் மகத்தான ஊழியத்தை அவர்கள் செய்து காரணமே அவங்க வியாதி படுக்கையில் இருந்தது தான் எழுதுகிறாரு. பிரசங்கமாவுடைய புத்தி எப்படி பிறண்டு போகுது பாருங்க. மகத்தான ஊழியத்தை செய்தாங்களாம், சிறுவர் ஊழியம் செய்தாங்க, சர்ச்சை ஆரம்பித்தாங்க, எல்லாம் செய்தாங்க. அதெல்லாம் அவங்க சிறப்பாக செய்ததுக்கு காரணமே அவர் வந்து வியாதியில் படுத்துறது தான் காரணம். ஏன்னா முள்ளுக்குள்ளே ரோஜா இருக்கிற மாதிரி இந்த வியாதிகளுக்குள்ளே தான் எல்லா மகத்தான ஊழியங்கள்லாம் என்ன செய்யிருக்கிறது, மனம் வீசி கொண்டிருக்குதுன்னு எழுதுகிறார் அவர். முள்ளுக்குள்ளே ரோஜா. அருமையான கவனிங்கள். இப்படிப்பட்ட புஸ்தகங்களாலே கிறிஸ்தவ உலகம் நிறைந்திருக்கிறது.
ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு அவங்களுக்கு வாஸ்து காமிக்கேன். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது 18ஆம் வசனம். அவர்கள் மரண வாசல் பரியந்தம் என்ன செய்கிறார்கள்? சமீபிக்கிறார்கள். நோய் மனம் வீசாது, வேணா நாரும். அநேக சமயங்களில் நான் நாறிட்டு தான் இருக்குது. கவனிங்க, இவர் சொல்கிறார் ரோஜா மாதிரி மனம் வீசுன்னு சொல்கிறார் நோய். அருமையானவர்களே, ஆனால் நோய் மரண வாசலுக்குள்ளே ஒன்று உங்களை என்ன செய்யணும்? நடத்தி விடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிக்கணும், விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய விசுவாசத்தினாலே ஜெயிக்க பிரயாசப்பட வேண்டும். அல்லது உலகப்பிரகாரமான மருந்து கூட நீங்கள் உபயோகிக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. நோய் உங்களுடைய எதிரி என்பதை திட்டமாக என்ன செய்யுங்கள்? தெரிந்து கொள்ளுங்கள். நண்பன் கிடையாது. ஆனால் இது நம்ம நண்பன் என்று ஊழியக்காரர் தான் சொல்கிறானுங்க. அதான் பரிதாபமான ஒரு விஷயம். இன்றைக்கி ஸ்கூல்களில் படித்து கொடுக்காங்க. போலியோ, காலரா, எய்ட்ஸு இதெல்லாம் உயிர்கொல்லிகள். இவைகள் மனுக்குலத்துக்கு விரோதிகள். இவைகளை நாம் அழிக்க வேண்டும்னு சொல்லி ஸ்கூல் புஸ்தகத்தில் எழுதுகிறான் உலக மனுஷன். இவன் ஆவிக்குரிய புஸ்தகம் எழுதுகிறான். அதில் எழுதியிருக்கான் நோய் அது நம் நண்பன், மறைவான ஆசீர்வாதம். கடவுள் கொடுக்குற மறைவான ஆசீர்வாதம் ஒருத்தர் எழுதினார். மறைவான ஆசீர்வாதம் இல்லை, மரண வாசலுக்கு உங்களை என்ன செய்யும்? நடத்தும், கொண்டு போய்விடும். கவனம். நோயாகவே நம்முடைய பகைஞன் என்பதை தெரிந்து கொள்ளணும். ஆக்ஷன் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விட்டு வச்சா அதுக்கப்புறம் வலுத்துக்கிட்டே போகும். அநேகர் அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. பாருங்கள், அதை பற்றி அங்கே இருக்குது. அப்புறம் வலுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பாருங்கள் துடிச்சிட்டு இடக்காங்க. அது ஆரம்பத்திலே கவனிச்சிருந்தா அருமையானதை ஜெயித்திருக்கலாம். ஆகவே நோய் அருமையான நம்முடைய நண்பன் அல்ல. கர்த்தர் அதை அனுப்புறதில்லை. ஒரு நாளும் ஒரு காலம் கர்த்தர் வியாதியின் மூலமாக நமக்கு பாடம் படித்து கொடுக்கறது இல்லை. அநேக மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா, இது மூலமாக கர்த்தர் ஏதோ நமக்கு தாழ்மையை படித்து கொடுக்குறதுக்காக வச்சிருக்காரு போல் இருக்கு. இருந்தால் நம்ம தாழ்மையாக இருப்போம். தாழ்மையை பரிசுத்த ஆவியானது தான் உங்களுக்கு தரணும். எந்த நோயும் நினச்சாது தராது. அப்படின்னு சொன்னால் ஆஸ்பத்திரி இருக்கவங்களாம் தாழ்மையான ஆட்களாக தான் இருக்கணும். அவங்க தாழ்மையான ஆட்கள் இல்லை. இல்லாத கோபம்லாம் அவங்களுக்குலாம் என்ன செய்யுது? இருக்குது. நல்லா இருக்கவங்கள பார்த்தா உள்ளிருந்து அப்படியே பற்றிக்கிட்டு வருது. பொறாமையும் எரிச்சலும். தெய்வீக சுபாவங்களை நோய் கொண்டு வரவில்லை, பிசாசுடைய சுபாவங்களை தான் என்ன செய்யுது? அது வெளிப்படுத்துகிறது. பொய்யை நம்பாத. அதான் பொய்யை நம்பாதிருங்கள். அருமையான நோயின்னு சொன்னால் அது எதிர்க்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். எதிர்த்து நில்லாமல் வலுத்துக்கிடும், அவ்வளோதான். நான் ஆண்டவருடைய பிள்ளை, எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், எதிர்த்து நிற்கலைன்னு சொன்னால் அது வலுத்துக்கிடும். காரணம், அவனுடைய லட்சியம் எல்லாம் உன்னை மரண வாசலுக்கு என்ன செய்யணும்? கொண்டு போகணும். திட்டமாய் தெரிந்து விடுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை, இந்த வார்த்தையை அறிந்தவன், ஜெபிக்க தெரிந்தவன் இந்த பூலோகத்தில் இருந்தால் அது பிசாசுக்கு ஒரு சேலஞ்சு, சவால். அவனுக்கு ஆபத்து இருக்கிறது. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண தெரிஞ்சவன் ஒருத்தன் உயிரோடு இருந்தான்னா அது அவனுக்கு ஆபத்து. ஆகவே காலத்துக்கு முன்னால் அருமையான மரண வாசலுக்கு நடத்துறது தான் அவன் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ அருமையான தேவனுடைய மக்களே, செய்ய வேண்டியதை நாம் இங்கே பார்க்கிறோம். வாசிக்கலாம். 19ஆம் வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்கள் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். இங்கே இந்த வசனத்தில் இன்னொரு தெளிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்? நோய் ஒரு ஆபத்து, டேஞ்சர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ரெண்டு முடிவு மரணம் தான். கர்த்தர் இங்கே சொல்லுகிறாரு, ஆபத்தான ஒரு இடம், அது சந்தோஷப்படுற ஒரு இடம் கிடையாது. ஆகவே ஆபத்தான இடத்துல என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பாவ ஜெயிலில் நம்ம விடுதலையாக்குவதற்கு கூப்பிட்டோம். உண்மை, கர்த்தருக்கு தோத்திரம். இன்னைக்கு விடுதலையாக்கி விட்டுட்டாரு. ஆனால் அருமையான வியாதிகள் நம்மை பாதிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. காரணம், பிசாசுடைய உலகத்தில் நம்ம நினைச்சிடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முதிர்ச்சியும் வயது முதிர்ச்சியும் பலவீனங்களும் இந்த உலகத்திலே ஒரு நீதியாக இருக்கிறது. இது எக்ஸெப்ஷன் கிடையாது. நம்ம விதிவிலக்கு கிடையாது. ஆனால் நம்ம எச்சரிக்கையாக அருமையானே கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வியாதி வரும்போது பாருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் கேட்டார், அவர்களை வியாதியிலிருந்து நீங்களாக்கி என்ன செய்தார்? ரட்சித்தார். கைவிட்டார்னு போடல, கூப்பிடாம இருந்தார். மேலே கேட்கவும் முடியாது, பதில் கொடுக்க முடியாது. ஆகவே ஆர்வமாய் கூப்பிட வேண்டிய நேரம் வியாதியினுடைய நேரம். மற்ற நேரம் ஜெபிக்கிறது காட்டிலும் வியாதி வரும்போது விசுவாசி இன்னும் தீவிரமாய் கர்த்தரை தேடும்படி வேதம் போதிக்கிறது. உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்கள், ஆனால் தேடுகையிலே நினைச்சுவீர்கள்
கண்டுபிடிப்பீர்கள். சும்மா அறவரையா இல்லை, வியாதி பலவீனம் வரும் பொழுது, பிசாசு அருமையான சவாலை கொடுக்கும் பொழுது, முழு இதயத்தோடும், முழு மனது, முழு நோக்கம், வைராக்கியம், இதிலே கர்த்தர் இது நோக்கி கூப்பிடும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் சொல்றார், கண்டிப்பாக நான் பதில் கொடுப்பேன், இந்த வியாதியிலிருந்து ஒன்று நினைச்சுவேன், ரட்சிப்பேன். எல்லாரும் கரங்கள் வச்சுக்க சோதரிப்போம். எப்படி ரட்சிக்கிறார் என்பதை வாசியுங்கள். 20ஆம் வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்பி வைக்கிறார். கடவுள் ஒரு மருந்து வச்சிருக்காரா? அது என்னன்னு கேட்டால் அவருடைய வார்த்தை. எல்லாரும் இந்த வார்த்தையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இது ஒரு மருந்து புஸ்தகம். அருமையானவர்கள், இன்றைக்கி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எல்லாம் பஸ்ஸையும் வச்சிருன்னு சொல்கிறான். நம்ம சொல்கிறோம், இந்த புஸ்தகத்தை நல்லா உங்கள் இருதயத்தில் நினச்சிங்க, மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு மருந்து புட்டி, மருந்து. அவன் ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் வந்து ஏதோ ஒன்றுக்கு தான் உதவும், காயத்துக்கு மட்டும்தான் உதவும். இது எல்லாத்துக்கும் உதவும், எல்லாத்துக்கும் உதவும். கண்ணுக்கும் இதான் மருந்து, காதுக்கும் இதான் மருந்து, எலும்புக்கும் இதான் மருந்து, தசைக்கும் இதான் மருந்து. எவ்வளோ அருமையான ஒரு மருந்து. இன்றைக்கி டாக்டர்கிட்ட போனால் ஒவ்வொரு டாக்டரும் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார். அவர் சொல்கிறார், நான் எழுதித்தானே, நீங்கள் அந்த டாக்டரை போய் நினச்சிங்க பாருங்கள். இங்கே இவர் சொல்கிறாரு, ஒரே மருந்து, அருமருந்து, குறுமருந்து, அது தேவனுடைய வார்த்தைங்கிற மருந்து. எல்லா நேரத்துக்கும் மருந்து, எல்லா வியாதிக்கும் மருந்து, நரம்புக்கு மருந்து, எலும்புக்கு மருந்து, தசைக்கு மருந்து, உடைய ரத்தத்துக்கு மருந்து, எல்லாவற்றுக்கும் மருந்து. வார்த்தை அனுப்பி அவளை குணமாக்கி அழிவுக்கு தப்பி வைக்கிறார். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறே ஒன்றுக்கு வரான். அவன் வியாதி அனுப்பியிருக்கிற நோக்கம் எப்படியாவது அழிச்சிடணும், மரண வாசலில் கொண்டு சேர்த்துடணும். கர்த்தர் சொல்றாரு, வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு என்ன செய்கிறார்? தப்பி வைக்கிறான். கல்லறை குழிக்கு, மரண வாசலுக்கு கர்த்தர் தப்பி வைக்கிறான் போட்டிருக்கிறது. ஆகவே புஸ்தத்தை எடுக்கும்போது, அருமையானவர்களே, ஆண்டவர் என்னுடைய கிருபைக்காக நமக்கு நன்றி. நான் செத்து போகிறது நமக்கு இஷ்டம் கிடையாது. செத்து போகிறதுனால என்ன லாபம்? உயிரோடு இருந்தால் தேவன் ராஜ்யத்துக்காக ஏதோ ஒரு சின்ன லாபமாவது என்னால் நமக்கு உண்டாயிருக்கும். ஆகவே உங்களுடைய கிருபையை நம்பி நான் ஜெபிக்க போகிறேன், கிருபையை நம்பி கூப்பிட போகிறேன். கவனிங்கள், ஏன் குணமாக்கினார் என்பதற்கு அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக. எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். ஒவ்வொரு முறையும் விசுவாசிகள் வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்படும் பொழுது தேவ கிருபை அங்கே என்ன செய்திருக்கிறது? அங்கே பிரசன்னமாக இருக்கிறது, தேவனுடைய அளவற்ற அன்பு. ஆகவே அது சுகம் கிடைச்ச உடனே இங்கே சங்கீதக்காரனாய் தாவீது சொல்கிறான், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், அவருடைய கிருபைக்காக என்ன செய்வோம்? மகிமைப்படுத்துவோம். இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்துருக்காரு. இதுதான் அவருடைய மருந்து புட்டி. எதனாலே அவர் தந்தார்? அவர் கிருபை உள்ளவராக இருக்கிற அந்த புஸ்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அருமையானவர்களே, கவனிங்க. இன்றைக்கி அநேர் இது கேவலமான இன்றைக்கி அந்த புஸ்தகத்தை பாவம். ஆனால் அருமையான இது நமக்கு ஜீவன் கொடுக்குற ஒரு புஸ்தகம். இது கிருபையினாலே கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? தந்திருக்கிறார். நீ இப்படி பார்க்கணும், இது கிறிஸ்தவருடைய பக்தி புஸ்தகம் கிடையாது. பாருங்க, அநேக கிறிஸ்தவர்கள் தூங்கும் போது தலைவனைக்கு பக்கத்தில் இதை எடுத்து வச்சுக்கிறாங்க, பிசாசு வராதுன்னு. அவன் தலைவனையும் தாண்டி வந்துடுவான், புஸ்தகத்தையும் தாண்டி நினைச்சிடுவான், வந்துடுவான். இது மண்டைக்குள்ளே இருக்கணும். இது தலைவணையில் வைக்கிறது இல்லை, தலைக்குள்ளே என்ன செய்யணும்? தலைக்குள்ளே இருந்தால் அவன் ஒன்றும் செய்ய முடியாது. அது தலைவனை பக்கத்தில் வரட்டும், என்னையும் ஒன்றும் செய்ய முடியாது, தலை சரியாக இருக்குது. இந்த நாட்களில் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு தேவை தலையை சரியாக்கணும். கவனிங்க தேவனுடைய மக்களே. ஆகவே கிருபையினாலே இந்த வசனத்தை தந்து சோமாக்குறார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் சங்கீதக்காரனாய் தாவீது சங்கீதம் 107:1 மறுபடியும் வாசிப்போம். சங்கீதம் 107:1, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது. எல்லாரும் சத்தமா சொல்லுவோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது. எல்லாரும் கரங்களை சோதிப்போம். இந்த கால வேளையில் வியாதியோடு நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கலாம், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பதிலளிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆபத்திலே பதிலளிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆபத்திலே ஒரு அனுகூலம் நமக்கு இருக்கிறது.
டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, இவர் கைவிட மாட்டார். டாக்டர்ஸால முடியல, இவரால் முடியும். சில ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன செய்வாய், மேம்படுத்துவாய். சாத்தான் சொல்கிறான் செத்தே போவேன்னு. அவன் பொய்யை என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை வார்த்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன். அழிக்கப்படுறது அப்படி திட்டம் கிடையாது, அது பிசாசுடைய திட்டம். தேவன் பிசாசை காட்டிலும் மிக மிக பெரியவர். ஆனால் வாயில் எப்போதும் அருமையான தேவனுடைய பிள்ளை ஏன் வியாதி சொல்லி அருமையான பிள்ளை அடுத்தவங்ககிட்ட அதை சொல்கிறதுக்கு பிரயாசப்படாதீங்க. ஏனென்றால் பிசாசை மகிமைப்படுத்துகிறீர்கள், பிசாசை மகிமைப்படுத்துகிறீர்கள். எங்கள் வீட்டு பக்கத்தில் அங்கே ஒருத்தர் கூட்டம் நடத்திட்டு இருக்காரு பாருங்க. ஒரு நாள் ஜன்னல் வழியான பார்த்தேன், அந்த அம்மா கூட்டம் நடத்துகிறாரு, அவருடைய மனைவி. அது அங்கே இருந்துச்சு. பால்காரங்க வந்தார், என்ன உங்கள் கண்ணை பார்த்தா சிவப்பாக இருக்க அப்படின்னு சொன்னார். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு இழுப்பு வியாதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. ராத்திரியெல்லாம் இழுப்பு, அதனால தான் கண்ணெல்லாம் இப்படி இருக்குது, சிவமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்று அவர் அப்படியா அப்படின்ட்டு போனார் பாருங்கள். இந்த அம்மா பாருங்கள், வர்றவங்ககிட்டலாம் எனக்கு இழுப்பு, ராத்திரியெல்லாம் இழுப்பு. பால்காரர் என்ன உன்னை சோமாக்காக போகிறாரு? கர்த்தர் சோமாக்குவார். வாயை அடக்கணுன்னா சோமாக்குவார். வாய் அடக்கணும். பால்காரன்ட்டு சொல்லி என்ன பிரயோஜனம்? பால் ஊற்றிட்டு போவான். உன் இழுப்பையுமா அவன் எடுத்துகிட்டு போவான். இழுப்பு எடுக்கிறவர் ஒரே ஒருவர் இருக்கார். இழுப்பை எடுக்கிறவர் ஒரே ஒருவர், அவர் கர்த்தர். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, மெய்யாகவே பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோயில சுமந்தார். கொடு அந்த இழுப்பை என்கிட்ட கொடு. அங்கே போய் கொடுக்காத, யார்ட்டையும் பேசாத, ஷட் அப். அருமையால் கவனிங்களாகவே விசேஷமாக நம்முடைய பேச்சில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பேசு என்பது கிறிஸ்தவ அந்த வாழ்க்கையில் மிக மிக முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. கிறிஸ்தவ உலகம் இதை அறியவில்லை. சொல்ல கடவர்கள் என்ன சொல்ல கடவர்கள்? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்னும் உள்ளது. பால்காரன்ட்ட போய் அதை சொன்னால் அவனுக்கு ஒன்றும் வழங்காது. ஆனால் அருமையான கண்டிப்பாக அந்த வார்த்தை ஒரு தாக்கத்தை அவன் டென்ஷையும் உண்டு பண்ணும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இது ஜெப கூட்டங்களில் ஜெபம் பண்ண வரும்போது பிரசங்கியார் சொல்ல வேண்டிய வார்த்தைலாம் இது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பாஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்க, தூக்கி துறப்போடு, இங்கே வந்து குழப்பாத. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பிரச்சனையை காட்டிலும் பெரியது. கிருபை அருமையானல் வந்து சூழ்ந்து கொள்ளும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கிருபையில் தான் தேவ பிரசனம் இருக்கிறது. காரணம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். கிருபைன்னா அளவற்ற தேவ அன்புன்னு அர்த்தம். அதுதான் அன்பு, அன்பே பெரியது என்று 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா வியாதிகளை காட்டிலும் பெரியது. இது வியாதியாக இருக்கும்போது மனிதனுக்கு புலப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா வியாதி தான் உலகத்திலே பெரியது. ஏன் வியாதி? அதான் உலகத்திலே பெரியதுன்னு நினைக்காம, உன் தேவன் அவர் அன்பாகவே என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் உன் வியாதியை காட்டிலும் கோடி மடங்கு பெரியவர். அருமையாக மனதில் இருத்த வேண்டியது அவசியமாக இருக்கிற. 3வது, தரித்திரத்தை பற்றி அருமையான சங்கீதக்காரன் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 107:4. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வெளியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். பசி, தாகம், தரித்திரியம், எல்லாமை, ஏழ்மை, இது ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. அநேக கிறிஸ்தவ இது ஆசீர்வாதம் சொல்லி இன்றைக்கி நம்புறது மாத்திரமில்லை, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நிறைய ஊழியக்காரங்க தரித்திர சபதம் எடுத்திருக்கிறார்கள். என்னென்னா, எங்கள் வாழ்நாள் பூராவும் கடவுளுக்காக நாங்கள் தரித்திரராக என்ன செய்ய போகிறோம், இருக்க போகிறோம், அதனால் கடவுளுக்கு உதவி செய்ய போகிறோன்னு சொல்லி இவங்க நல்ல சட்டை போடுறதில்லை, நல்ல சாப்பாட்டை சாப்பிட்றதில்லை, கடவுளுக்காக தரித்திர சபதம் எடுத்திருக்காங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, பசியாகவும் தாகமாகவும் தொய்ந்தவர்களாகவும் அவர்கள் நினைத்தார்கள், சுற்றி அலைந்தார்கள். தரித்திரம் தொய்ய பண்ணிவிடும், சோர்படை செய்துவிடும். அநேகர் கடன் தொலைனால தற்கொலை பண்ணி குடும்பமாக செத்தே போனார்கள். கவனிங்கள், பேப்பர் நாம் பார்க்குறோம். அநேக குடும்பங்களில் சண்டைகளுக்கு காரணம் தரித்திரியம், இல்லாமை. தேவன் தரித்திரத்துக்கு காரணர் அல்ல.
இந்த இக்கட்டிலிருந்து நம்மை விடுதலையாக்குற தேவன். ஆனால் அவரை நோக்கி என்ன செய்யணும்? இந்த ஆபத்திலே கூப்பிட வேண்டும். இங்கே கர்த்தர் சொல்லும் பொழுது தரித்திரம் ஒரு ஆசீர்வாதம் சொல்லலை, ஆபத்து. எல்லாம் சொல்லுவோம் ஆபத்து. நம்முடைய இந்திய தேசத்தில் இந்த ஆபத்து அருமையான பரவலாக பெரிய கிடக்கிறது. சொல்ல முடியாத தரித்திரத்திலே மக்கள் இன்றைக்கு தொய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்கள்? கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்கள் என்ன செய்தார்? விடுவித்தார். அவை இன்றைக்கும் தரித்திரத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிற தேவன். அதுக்கு தான் ஜெபம். பக்தியாக இருக்க ஜெபம் பண்ணுறதில்லை, தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு கொஞ்சம் நல்ல சாப்பாடை சாப்பிட்டு நல்ல துணியை உடுத்தி தேவன் ஜீவிக்கிறார் என்பது உலகத்துக்கு காண்பிக்கும்படி ஜெபம். அதான் ஜெபம். அநேருக்கு இன்றைக்கு என்ன ஒரு ஜெபம்னா கொஞ்சம் காலம் 4:30 மணிக்கு ஆனோன்னு ஸ்டடி ஆயிடுவாங்க. இப்படி ஜெப வேலை வந்து விட்டது. ஜெபம்னா என்னமோ பாருங்க, ஒரு என்னமோ நீ ஒத்துட்டு இருக்காங்க. ஜெபம்னா என் தரித்திரியை ஒழியணும், என் கடன் தொல்லை ஒழியணும், பீத்த துணி ஒழியணும், பிஞ்ச செருப்பு ஒழியணும், கடன் கொடுத்தவன்ட்ட போய் இப்படி கட்டிட்டு நிற்கிற நிலை என்ன செய்ய வேண்டும்? ஒழிய வேண்டும். அதுக்கு தான் ஜெபம். ஜெபம் என்பது வல்லமையான ஒரு ஆயுதம் என்பதை தெரிந்து கொள்ளும். கிறிஸ்தவலம் மட்டரகமாக ஆக்கிவிட்டது. இன்னைக்கு பாருங்க, மனுஷன் எவ்வளவு தரித்திரத்தில் இருந்தாலும் சரி, ஜெப வேளையில் போய் ஜெபிச்சுக்கிட்டு பக்தியாக ஜெபிச்சுட்டு பக்தியாக அனுப்பிச்சணும் வந்துடணும். அப்போ தரித்திரம் அது இருக்கட்டும் ஒரு பக்கம், அது முக்கியம் இல்லைங்க, ஜெபந்தான் முக்கியம். ஜெபிச்சுடா. அன்னைக்கு காலம் 4:30 மணிக்கு பூச்சிக்கு போறியோட பூச்சை உங்கள் தரித்திரியம் அது கிடக்கட்டுங்க. பூஜை என் ஜனங்கள் அறிவில்லாமல் நினைக்கிறார்கள், சங்காரமாகிறார்கள். பூஜைக்கு வாழ்நாள் புறாமல் போயாச்சு. இன்னும் இவன் அடிமை தான். அந்த கடன் வாங்கிட்டவன் இப்படி நின்றுட்டு இருக்கான். அறிவியலை கையில் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு இங்கே கர்த்தர் சொல்றார், கூப்பிட்டார்கள், கேட்டு அவளை நினைச்சார், ரட்சித்தார். கூப்பிட்டோம், கேட்டு கர்த்தர்களை ரட்சித்தார். கேட்டு கர்த்தர்களை ரட்சித்தார். கவனிங்க, எப்படி ரட்சித்தார் என்பதை இப்போ நான் பார்க்கிறோம். பாருங்க 8ஆம் வசனத்தில், தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் என்ன செய்து திருப்தியாக்கி பசி உள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். எல்லாரும் சொல்லுவோம், தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசி உள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கற்று சோதரிப்போம். ஆத்துமா என்ற பதம் 2 அர்த்தங்களில் வேதத்தில் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று மனது, அடுத்தது பர்சன், ஆளு. இங்கே இந்த ஆளுக்கு கர்த்தர் இந்த பதத்தை உபயோகிக்கிறாரு. தவனமுள்ள ஒரு மனுஷன், அவனை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? திருப்தியாக்குகிறார். ஜெபம் எதுக்குங்க? பசியும் தொய்வும் தாகமும் தொலையணும், திருப்தி வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? ஏற்பட வேண்டும். அதுக்கு தான் ஜெபம். ஜெபம் பண்ணிட்டா உடனே பாருங்க, அப்படி ஒரு பரிசுத்த உணர்வு இன்றைக்கு மக்களுக்கு வந்துடுது. பீட தொலைஞ்சிச்சா, தரித்திரம் தொலைஞ்சதா, அந்த கடன் தொலை ஒளிந்ததா, அவமானம் மாறினதா, அதுக்கு தான் கர்த்தர், அதுக்கு தான் ஜெபம். கவனிங்கள், அவ கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் என்ன செய்கிறாராம்? நிரப்புகிறான். மறுபடியும் சொல்லுவோம், பசியுள்ள ஆத்துமாவை கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். மக்கள் பட்டினியாக இருப்பது கர்த்தருக்கு இஷ்டம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலே பட்டினியாக வைக்கப்படவில்லை. மனிதன் என்றைக்கு பிசாசுக்கு செவி கொடுத்தானோ அன்றைக்கு பட்டினிங்கிற சிறைச்சாலைக்குள்ள நினைச்சிட்டான், மாட்டிக்கிட்டான். இவனே தேவன் இவனை தள்ளலை, இவன் மாட்டிக்கிட்டான். கவனிங்க, அன்றிருந்து தரித்திரம் இன்றைக்கு மனு குலத்தை ஆட்டி படைத்து அடிமையாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு அவனுக்கு விடுதலை இருக்கிறது. என்னை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட வேண்டும். என்னை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தர் இதெல்லாம் நீக்குவார். இந்த நிந்தை, அவமானம், ஏழ்மைத்தனத்தெல்லாம் என்னுடைய குடும்பத்திலிருந்து நீக்குவார். பாட்டையும் போட்டையும் காலத்திலிருந்து இப்படி இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்குவார். அந்த நம்பிக்கையில் ஜெபிக்கணும். இங்கே ஏன் அவர்களை விடுவித்தார்னு வாசிப்போம். 9ஆம் வசனம், அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவர்கள் தேவனை துதிப்பார்களாக. தரித்திரத்தை ஏன் போக்குகிறார்? கிருபை. நன்மையினால் ஏன் வைத்த நிரப்புகிறாரு? கிருபை. ஆகவே அருமையான ஓட்டர் சைக்கிளில் போனவங்க இன்றைக்கு அநேர் விலை கூடின காரில் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, வேதம் சொல்கிறது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை. உங்கள் சகோதரன் இருக்கிறார் பாருங்க, ரொம்ப படிக்கலையாம், கடைசியில் சரி வேலை கிடைக்கு
வேலை என்ன வேலை செய்வோன்னு சொல்லி டிரைவர் வேலைக்கு போகலான்னு சொல்லி டிரைவர் லைசன்ஸ் ஒன்று வாங்கிட்டு மதுரைக்கு வந்தாராம். இங்கே வந்து ட்ரை பண்ணாரான் டிரைவராக இருக்குது. ஆனால் எல்லோரும் சொல்லிட்டாங்களாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு டிரைவராக இருக்க முடியும், டிரைவர் வேலை கிடைக்கலையா. கடைசியில் இவர் கம்பெனியில் போய் ஒரு ஒர்க்கராக போய் சேர்ந்தாராம் பாருங்கள். 1600 சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். அது வந்து இந்த பிளாஸ்டிக் பையில் பிரிண்ட் பண்ணுகிற அந்த மிஷின், அது ஒரு 15 அடி நீளம் இருக்கும், 10 அடி உயரம் இருக்கும். ஒரு பெரிய மிஷின் பாருங்கள். ஒரு ரூம் நிறையா இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாலேயே அதனுடைய விலை 3 லட்சம் ரூபா. அதில் வந்து ஒர்க்கராக வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் இங்கே வந்து இந்த சத்தங்கள்லாம் கேட்கும்போது, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், தரித்திரத்தின் உன்னை விடுதலையாக்கி உன்னை வாழ வைக்கிற தேவன் என்பதை திருப்பி திருப்பி கேட்க அவருக்குள்ள வந்து சத்தம் எழுமுறதான், இந்த மிஷினை நீ செய்யலாம். யோசித்து பாருங்கள், தேவன் மனிதரை எவ்விதமாக நடத்துகிறார்னு. இந்த மிஷினை ரன் பண்ணலான்னு சொல்லலை, இந்த மிஷினை நீ செய்யலான்னு சொல்லி அவருக்குள்ள வந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தான் பாருங்க. ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னார், பாஸ்டர் இந்த மிஷினை நான் செய்யலான்னு யோசிக்கிறேன். எனக்கே ஒரு இதாக இருந்துச்சு, ஏன்னா செய்யலான்னு நான் அதில் ஒர்க்கராக இருக்கார். வந்து அந்த டைமுக்கு டியூட்டிக்கு போயிட்டு வந்து அது ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அருமையான கர்த்தர் பெரியவர், மிஷினை காட்டிலும் பெரியவர். அவர் மகா பெரிய ஞானி. எவனை மேன்மைப்படுத்த அவராலே முடியும். நம்ப வேண்டும், நம்ப வேண்டும். கோயிலுக்கு அப்படி பக்தியாக வந்துட்டு பக்தியாக திரும்பி போகிறதில்ல, வாழ்வுக்கென்றே இந்த கோயிலுக்கு நீ வந்திருக்க நான் கத்துடியாக நான் சொல்கிறார்கள். அவை நான் சொன்னேன் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி, ரொம்ப வந்து அவசரப்பட்டுறாமல் ரொம்ப நிதானமாக நீங்கள் போங்க பிறகு நான் ஜபிக்கிறேன்னு சொல்லி அருமையானே ஜபிச்சு விட்டேன் பாருங்கள். யாரோ ஒரு கிளையண்ட்டு அவங்ககிட்ட அந்த மிஷின் வாங்குறதுல அந்த 3,75,000 நாளில் ஒரு பகுதியை வாங்கி அந்த பார்ட்ஸை மாத்திரம் செய்து அவர் காமிச்சிட்டு மறுபடியும் அடுத்த பகுதியை வாங்கி 4 பகுதியாக வாங்கி அந்த மிஷினை செய்து முடிச்சிட்டாரு. அண்ணா நகரில் கொண்டு அதை எரைட் பண்ணார் பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு வந்தார், கண்ணீரோடு வந்து நின்றுருந்தார். ஏன்னா அது பிரிண்ட் பண்ணணும். போனோம், ஜோம் பண்ணோம், அழகாக பிரிண்ட் பண்ணிடுச்சு. பண்ணோம், காரணம் கர்த்தர் பின்னாலே இருக்கிறார். கவனிங்க. ஆகவே அன்னைக்கு 2 கலரில் ஆரம்பித்து 4 கலர் ஆகி, 4 கலர் 6 கலர் ஆகி 8 கலர் மிஷினுக்கு மாறி அவருடைய அந்த மிஷின் நம்முடைய இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல, ஸ்ரீலங்கா, சவுதி அரேபியா, ஈரான், இன்னும் பல்வேறு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இன்றைக்கி 1600 சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கல, 2,50,000 மாதம் சம்பளம் கொடுத்துட்ருக்காரு. நாற்பத்தைந்து ஆளுகளுக்கு வச்சு சம்பளம் கொடுத்துட்ருக்காரு. ஒரு ஆளுக்கு 5,000 வச்சாலே 2 லட்சத்தை தாண்டிடுச்சு. ஒரு சின்ன இடத்துல அவருடைய பற்றை ஆரம்பித்தார். இன்றைக்கி 2 ஏக்கர் இடத்த வாங்கி பற்ற வச்சிருக்கிறாரு. தேவன் இன்றைக்கும் தரித்திரத்தை போக்கி மக்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறவர். ஜீவிக்கிற சாட்சிகளை அருமையானே இங்கே வச்சிருக்கிறோம் பாருங்கள். எங்கேயோ அமெரிக்காவில் என்னமோ நடக்கல இல்லை. இந்த புஸ்தகம் அமெரிக்கர்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்தியாவில் வேலை செய்யும். இங்கே வேலை செய்கிறது ஒன்றல்ல, எத்தனையோ பேர். தேவ கிருபையினுடைய ஒரு செயல்பாடு என்பதை நீங்கள் திறந்து கொள்ளுங்கள். நான் ஒரு நாள் அவர்கிட்ட போய் நீங்கள் இந்த மிஷின் ஆரம்பிங்க செஞ்சால் நல்லா இருக்குமேனு சொன்னதில்லை. முட்டாள்தனமாக ஒரு நாள் நாங்கள் பேச மாட்டோம். இது கர்த்தருடைய வேலை பாருங்கள். அவரை ஒரு பெரிய முதலாளி ஆக்குறது அவருடைய திட்டமாக இருந்தது. ஒர்க்கராக வந்து சேர்ந்தார், இன்றைக்கி பெரிய முதலாளி ஆகிட்டார். தேவ கிருபை. எல்லாரும் சொல்லுவோம், தேவ கிருபை. தேவனுடைய அளவற்ற அன்பு உனக்கும் செய்யும், நம்பு. உனக்கும் செய்யும், நம்பு. பாரபட்சமே இல்லை இந்த தேவனிடத்தில். ஆகவே கிருபையினாலே அவரை செய்கிறார் எழுதப்படுகிறது. நாம் வந்து எப்போதும் வாயில சூழ்நிலையை பார்க்காதபடி சூழ்நிலையை பார்த்து பேசுறது. அப்படித்தான் பிசாசு நம்மளை செட் பண்ணியிருக்கான். சூழ்நிலையை பார்த்த உடனே இந்த வாய் பேச ஆரம்பித்து விடுகிறது. உடனே பேசுகிறோம் பாருங்கள். கர்த்தர் ஓல்டான், நிறுத்து. சூழ்நிலையை பார்த்து பேசாத. எந்த சூழ்நிலையும் நான் நல்லவராகவே இருக்கிறேன், என்னுடைய கிருபை எல்லா பிரச்சனையை காட்டிலும் பெரிதாக இருக்கிறது. சூழ்நிலையை பார்த்து பேசுகிறவன் உலக மனுஷன். நீ வந்து கர்த்தரை பார்த்து இந்த சூழ்நிலை பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இதை காட்டிலும் பெரியது. வந்திருக்கு, மாறி போய்விடும். கர்த்தர் மாற மாட்டார், அவர் அன்பாகவே இருக்கிறார். இந்த நிலையில் அருமையான வாய் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடைசியாக 4வது குறிப்பு பாருங்கள். கொந்தளிக்கிற ஒரு அமைதியற்ற நிலை இந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விட்டது.
அவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 23ஆம் வசனம். கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். 26ஆம் வசனம். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. கிளேசனா பயம், பயத்தினால கரைந்து போகிறது. வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள். எல்லாரும் சத்தமாசிங்க. அவருடைய ஞானம் எல்லாம் என்ன செய்தது? மொழியை போயிட்டு. என்ன செய்யறது? என்ன செய்வோம்? ஏது செய்வோம்? அலைகளை எழும்புகிறது, பாதாளத்துக்கு விழுகிறது. ஒன்று தான் சொன்னால் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. எல்லா ஞானமும் மொழியை போகிறது. அடுத்து என்ன செய்வோம் தெரியாது. கவனிங்க, அப்படிப்பட்டவர். நெருக்கடியான சந்தர்ப்பங்களிலே மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் வாசிப்போம். 28. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறார்கள்? கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்கள் நீங்களாக்கி விடுவிக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். ஆபத்து நேரத்தில் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? ஏது செய்வோம்? பிசாசு இந்த சந்தர்ப்பத்தை தான் பயன்படுத்துகிறான். செத்து போ, வேற என்ன செய்ய போற? அருமையால் கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்கு ஆண்டவரே, நான் எவ்வளவு பெரியவருங்கிறது உனக்கு புலப்படலை. என்னுடைய கிருபை எவ்வளோ பெரியதுங்கிறது உனக்கு புலப்படலை. என்னுடைய அன்பு எவ்வளோ பெரியதுங்கிற ஒரு வெளிச்சம் உனக்கு இல்லை. ஆபத்து காலத்தில், ஞானம் மொழிவு போகிற சமயத்தில் மனதை ஒருமுகப்படுத்து. என் தேவன் கிருபை உள்ளவர், அவர் நல்லவர். அவருடைய கிருபை இன்றைக்கும் இருக்கிறது, இந்த பிரச்சனை மத்தியிலும் இருக்கிறது. இந்த அலைகளை அடக்குவார், இந்த கொந்தளிப்பை அமர்த்துவார், மிகுந்த அமைதி உண்டாகும். காரணம் தேவ அன்பு. எல்லா அலைகளை காட்டிலும், எல்லா காற்றை காட்டுறது பெரியது. எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். என்ன செய்வோம், ஏது செய்வோம் பார்க்கும்போது வேண்டியவங்கிட்ட, நெருக்கமானவங்கிட்ட ஓடாத. எல்லாவற்றை காட்டும் நெருக்கமானவர் உனக்குள்ளே இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் மகா பெரியவர். நான் விட்டு உலகமில்லை, உன்னை கைவிடுவதும் அவர் சொல்லி இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடலாம், கூப்பிட சொல்லி இருக்கிறார். கூப்பிட வேண்டும். கூப்பிட வேண்டிய சரியான தருணம் இதுதான். ஆகவே தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, திகையாதே, கலங்காதே, பலங்கொண்டு திடமனதாயிரு. தேவன் அவருடைய கிருபை அது பெரியது. பாருங்க, சரியான வேலை செய்தாங்க. அலைகள் எழும்புது. அருமையான பிள்ளை, காற்று வீசுகிறது மத்தியிலே. ஆபத்திலே கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்கள்? கூப்பிட்டார்கள். ஆகவேதான் ஆபத்தான சந்தர்ப்பங்களில் என்ன செய்வோம்? இந்த காலை வெள்ளை கர்த்தருடைய ஆவியான்னு சொல்ற, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத எட்டாவதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு. பாருங்கள், இங்கே அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, கூப்பிட்டாங்க, கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் என்ன செய்தது? அடங்கிட்டு. எல்லாம் சொல்லுவோம், அடங்கிட்டு. எல்லா பிசாசுடைய கிரியைகள், எல்லா பிசாசின் அலைகள், எல்லா பிசாசுடைய காற்றுகள் அடங்காது நினைக்கிறது. எல்லாம் அடங்க ஆரம்பிக்கிறது. அடங்கும், அடங்கும். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு, இயேசுவின் நாமத்தினால எல்லாம் அடங்கும். என் தேவன் எல்லா அலைகளை காட்டிலும் பெரியவர். எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். அடங்கும். கர்த்தருடைய ஆவியான் சொல்ற அடங்கும். சத்தம் காத்துல சத்தம் கொடுத்துட்டு அடங்காது. அடங்கும், முடிவுக்கு வரும். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அடங்கும். பாருங்கள், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம். எல்லாரும் சொல்லுவோம், அமைதல். அமைதி. நம்முடைய தேவனுடைய திட்டம், நம்முடைய வாழ்க்கையை பற்றிய அமைதி தான் தேவனுடைய பிள்ளைகளை. கொந்தளிப்பு கிடையாது. சில சமயங்களில் கொந்தளிப்பு சத்துரு எழுப்பலாம். ஆனால் கர்த்தருடைய திட்டம் அமைதி தான். அமைதல் உண்டானது நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவர்கள் துதிக்கிறார்னு எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, பாருங்கள், 31ஆம் வசனம் திரும்பியும் வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் துதிப்பார்களாக. ஆக ஆபத்தில் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஏன் விடுதலை ஆக்குகிறார்? அவர் கிருபை நிறைந்தவர். மக்கள் ஆபத்தில் அழிந்து போகிறது கர்த்தருக்கு இஷ்டம் கிடையாது. பிசாசுடைய திட்டங்கள் எல்லாமே, எல்லா தீமையும் செய்துட்டு கடலை எழுப்புறான், காற்றை வீசுகிறான், பழிய கர்த்தர் மேலே போடுறான். இந்த சமயம்தான் நம்ம கர்த்தரை இறுக்கி பிடிக்க வேண்டிய சமயம். இந்த சமயம்தான் அவரை பற்றி கொள்ள வேண்டிய நேரம். இந்த சமயம்தான் மனதை நேராக்க வேண்டிய நேரம். எதற்கு நேராக்க போகிறோம்? நான் ஆராதிக்கிற கர்த்தர் இந்த அலைகள் மத்தியிலே அவர் நல்லவராகவே இருக்கிறார்.
அவர் நல்லவர், அவரால் இது வரல. அவருடைய கிருபை அது பெரியது, அலையிலை காட்டிலும் பெரியது. தப்பிக்கிறதுக்கு வழியை இந்த காலைவெளியில் கர்த்தருடைய ஆவியானவன் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறான். பிரச்சனை எவ்வளவு பெரியதுன்னு பார்க்க சொல்கிறாங்க. தேவனுடைய மக்கள், தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது. என் தேவனுடைய அன்புக்கு முன்னால் நீ மாத்திரண்டா, இன்னைக்கு இருப்ப நாளைக்கு நீ போகிற. ஆகவே கிருபையினாலே அப்படி செய்தார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் சங்கீதக்காரனாய் தாவீது சங்கீதம் 1 மீட்கப்பட்ட மக்களுக்கு சொல்லும் பொழுது இப்படி சொல்ல கடவர்கள், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆபத்துகள் வரலாம், அலைகள் எழும்பலாம், எல்லாம் மறைந்து போகும், கண்டிப்பாக அமைதி என்ன செய்யும், உண்டாகும். ஏன்? அவர் கிருபை நிறைந்தவராகவே இருக்கிறார். ஆபத்து வருவதற்கும் கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். ஆபத்து வந்த நேரத்திலும் அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆபத்து நீங்கினதுக்கு அப்புறம் அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். தேவனுடைய அமைதி என்பது எல்லா அலைகளை காட்டிலும் பெரியது. அருமையானவர்களே, மறுபடியும் எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு தடவை, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் கரங்கத்தை சோதரிப்போம். சாத்தான் சரட்டு சொல்லிட்டு இருக்கான், உனக்கு சான்ஸ் இல்லை, இனி ஒரு சான்ஸ் உனக்கு இல்லை, இதான் கடைசின்னு சொல்லிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, வாய்ப்போடு உனக்கு இன்னும் இருக்கிறது, வெற்றியோடு உனக்கு இன்னும் இருக்கிறது, அமைதி உனக்கு இன்னும் இருக்கிறது, நல்ல துறைமுகம், நாடின எதிர்காலம் உனக்கு இருக்கிறது. கர்த்தருக்குள்ளே இருக்கிறது, அவருடைய கிருபைக்குள்ளே இருக்குது. எல்லா தேசம் இருந்திருப்போம். பரலோக பிதாவை நன்றி நாம் துதிக்கிறோம். தீமை நிறைந்த உலகத்தில் நன்மை செய்கிற தேவன், அன்பாக இருக்கிற தேவன், கிருபை நிறைந்த தேவன், எங்கள் தேவனாக இருக்கிறதற்கு ஆமுக்கு நன்றி. நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை, இந்த பலத்த துருகம் கர்த்தாவே. இந்த காலை வேளையில் கர்த்தாவே, நீர் நல்லவர், நம்முடைய கிருபை என்றும் உள்ளது நாங்கள் சொல்லுகிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, நம்முடைய கிருபை குடும்பங்களில் வியாபிப்பதாக, தொழில்களில் வியாபிப்பதாக, பிள்ளைகளுடைய படிப்பில் வியாபிப்பதாக, தகப்பனே சபையிலே வியாபிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையினுடைய பரிபூர்ணம் தகப்பனே, அற்புதங்களை, அடையாளங்களையும், விடுதலையும், ரட்சிப்பையும் மக்களுக்கு உண்டாக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவ அன்பை கர்த்தாவை நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம் மக்கள் மேலே. எல்லா பிரச்சனை காட்டிலும் தேவன் பெரியவர், அவர் அன்பாகவே இருக்கிறார். உடைய அன்பு கர்த்தாவே அபாரமான காரியங்களை கர்த்தாவே செய்து மக்களுக்கு ரட்சிப்பையும், அமைதியும், சமாதானத்தையும், செல்வத்தையும், சுகத்தையும், ஆரோக்கியத்தையும் கர்த்தாவே கொண்டு வரும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்கு ஆமுக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்காலத்தும் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.